சீமான் அவர்கள புடிக்கும், புடிக்கல அப்படிங்கிறத தாண்டி, அவர் சொன்ன இந்த விஷயம் வந்து ரொம்ப மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குது. கொக்கோ கோலாக்காரன் வந்தானா நிலத்தடி நீரை உறிஞ்சிக்க. உனக்கு தாகம் போத்தல்ல குடிச்சிடுற. சிட்டுக்குருவிக்கு தாகம் எங்க போய் குடிக்கும்? யானைக்கு தாகம், பூனைக்கு தாகம், நாய்க்கு தாகம், நரிக்கு தாகம், சிங்கம், புலி, கரடி, மான், மயில், கொக்கு எங்க போகும்? எங்க போகும்? செத்து போகும். அது செத்து போனா நீ எப்படி வாழுவ? உலகம் ஒண்ணுதான் இல்ல, பல லட்சக்கணக்கான உயிர்களுடைய உலகம். அதுல நீனும் ஒருத்த. இப்போ ரீசெண்டா ஏஐ டெவலப்மெண்ட்னால காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஏஐ டேட்டா சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இனி வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஏஐ வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகாத காரணமே இங்கே வந்து ஏஐ டேட்டா சென்டர் வந்து இல்லாததுனால தான். இப்போ வந்து அது வந்துருச்சு. ஸோ இனி ஒவ்வொரு ஏஐ சார்ந்த தொழில்நுட்ப வளர்ச்சியுமே வந்து கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். அப்படிங்கிறப்ப வந்து நீர் வந்து பெருமளவில் வந்து பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை தான் தமிழ்நாடு வந்து இப்போ சந்திச்சுட்டு இருக்குது. ஆறுகள், குளங்கள், ஏரிகள் எல்லாமே வந்து ரொம்ப வத்திட்டு இருக்குது. ஸோ வந்து இதை ரொம்பவே வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இதை வந்து இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். சீமான் அவர்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, போதிக்கும் போது தெரியாது, பாதிக்கும் போது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு இதுதான் வந்து முதல் ஸ்டெப் தமிழ்நாடு எடுத்து வைக்க போகுது. ஸோ வந்து இது வந்து இவர் சீமான் அவர்களுடைய வார்த்தையை நம்ம சாதாரணமாக எடை போடவே முடியாது.